Hi, this is Piyali Munshi. I hope you guys are watching our serial Ganga and liking it. If you guys have any kind of suggestion, if you want to say something about our serial, so please go to the comment section and give your valuable comments. இப்ப என்ன பொண்ணு அனுப்ப மாட்டேன். சரி, அனுப்ப வேண்டாம். அவளை நீ ஏன் வீட்டுல வச்சுக்க. ஆச்சி, ஆனா என் பேரன் கட்டின தாலி இன்னும் பொண்ணு கழுத்துல இருக்கு. அத இந்த ஊரு முன்னாடி கையோட கழட்டி கொடுத்துரு. நாங்க கிளம்பி போய்கிட்டே இருக்கோம். நாளைய பின்ன தாலிய காமிச்சு ஒட்டு உறவுன்னு ஜமீன் பக்கம் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொல்றேன். ராமநாதா, பெருசா பேசுன பாழுங்கணறு நரகம் அது இதுன்னு ஜமீன குறை சொன்ன. அந்த குடும்பத்துல இருந்து வந்தவன் தானே என் பையன். அவன் கட்டின தாலி மட்டும் உன் பொண்ணு கழுத்துல எதுக்கு? அர்த்தரி என்னங்க சும்மா சும்மாரு. ஆச்சி சொன்னதுதான் சரி. கழட்டி குடியா, நாங்க போய்கிட்டே இருக்கோம். குடு. அது திரு கயிறுதா ராமநாதா. என் பேரன் உன் பொண்ணை ஏமாத்தி கட்டினா. அது எதுக்கு உன் பொண்ணு கழுத்துல தொங்கணும்? உன் பொண்ண கைட்டி கொடுக்க சொல்லு, நாங்க போறோம். அப்போ என் பொண்ணு கழுத்துல இருக்க அந்த கயிறு தானே உங்க எல்லாரையும் இவ்வளவு பேச வைக்குது. இவ கழுத்துல தொங்குற மஞ்ச கயிறு தானே என் குடும்ப மானத்தையே வாங்குது. இப்ப தூக்கி எறிய சொல்றேன். சௌமியா, இந்த கயிறை கைட்டி அவங்க மூஞ்சில ஏறி. சௌமியா, இந்த குடும்பத்தை பத்தி சொல்ல வேண்டியது இல்லம்மா. இந்த ஊரையே நாசமாக்கின குடும்பம் இவங்க குடும்பம். இந்த குடும்பத்துல போய் வாடுறதும் தூக்கல தொங்கி சாகிறதும் ஒண்ணு. நான் சொல்றேன், அந்த கயிறை கட்டி தூக்கி எறிய அவங்க மூஞ்சில. சௌமியா, சௌமியா, காலங்காலமா நம்ம குடும்பம் இந்த ஊரே கையெடுத்து கும்பிடுற மாதிரிதான் நடந்தது. நேத்து வரைக்கும் தலை நிமிந்துதான் நான் இந்த ஊர்ல நடந்தேன். உன் கழுத்துல தொங்குற இந்த கயிறுனாலதான் நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். இந்த பாவ கயிறு உன் கழுத்துல இருக்க வேண்டாம். அதை தூக்கி அவங்க மூஞ்சில ஏறி. வேண்டாப்பா. யோ பிரசிடண்ட், சட்டு புட்டு அறுத்து குடியா. எங்களை நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்க. சௌமியா, நீ அந்த கயிறு அவுக்குறியா இல்ல நான் அறுத்து தூக்கி எறியட்டுமா? இல்லப்பா, என்னால முடியாதுப்பா. சௌமியா, ஊர் முன்னாடி என் மானம் போகுது, என் கௌரவம் அந்தஸ்தெல்லாம் காத்துல கரையுது. இந்த கயிறை கட்டி கொடுக்கறியா இல்ல நானே அறுத்து எறியட்டுமா? அப்பா வேண்டாப்பா, ப்ளீஸ்ப்பா. கிருஷ்ணாவை நான் காதலிச்சு வெறுமை கட்டிக்கிட்ட தாலிப்பா. இது நானா ஏத்துக்கிட்ட வாழ்க்கைப்பா. ப்ளீஸ்ப்பா, என்னால முடியாதுப்பா. நீ என்ன முடியாதுன்னு சொல்றது? நானே அறுத்து எறியறேன். என்ன காரியப்பா பண்றீங்க?
அப்பா விட்டுருங்கப்பா. பெத்த அப்பா பண்ற காரியமா இது? உலகத்திலேயே எந்த அப்பாவாவது மக கழுத்துல இருக்கிற தாலிய பறிப்பாங்களா? கயிறு கயிறுன்னு சொல்றீங்களே, அது ஒரு பொண்ணோட உயிர்ப்பா. அது வெறும் கயிறு இல்லப்பா, உங்க பொண்ணோட வாழ்க்கை. அத இந்த ஊர் முன்னாடி சாதாரணமா கழட்டி கொடுன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? எவனோ ஒருத்தன் ஏமாத்தி என் பொண்ணு கழுத்துல ஒரு கயிறை கட்டுவான், அதுக்காக அந்த கேடுகட்ட குடும்பத்தோட என் பொண்ணு அனுப்பி வைக்கணுமா? அதுதான் பெத்த தகப்பன் செய்ய வேண்டிய வேலையா? அப்பா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். ஆனா நடந்து முடிஞ்சிருச்சு. கிருஷ்ண நம்ம சௌமியாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணலப்பா. போராடி அவ மனசை ஜெயிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காரு. இவர் மேல எந்த பழியும் இல்ல. நம்ம சௌமியாவை அனுப்பி வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லப்பா. அபிராமி, இந்த குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்ச நீ அம்மா இப்படி பேசுற? எப்பவோ குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு கழுத்துல தாலி ஏறுறதே பெரிய விஷயம். ஊருக்கு பயந்து எந்த ஆம்பளையும் நம்ம ஊர் பொண்ணுங்க கழுத்துல தாலி கட்டுறதில்ல. நம்ம சௌமியா மேல எவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருந்தா கிருஷ்ணன் தான் உயிரை பணைய வச்சு இந்த தாலிய கட்டியிருப்பாரு. அந்த காதல நம்ம அலட்சியமா தூக்கி எறிய முடியாதுப்பா. அபிராமி, நீ என்ன வேணா சொல்லு, இந்த ஊர் சாபத்துக்கு ஆளான இந்த குடும்பத்தோட என் பொண்ணை நான் அனுப்பி வைக்க மாட்டேன். கிருஷ்ணா, தாலி கட்டினவன் நீ, அவளை வர முடியுமான்னு கேளு, இல்லன்னா அவளை தரன்னு இழுத்துக்கிட்டு வா. இவங்க நாடகத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு நமக்கு ஒண்ணு தலையெழுத்து கிடையாது. இழுத்துட்டு போயிடுவீங்களா? என் பொண்ணு மேல கை வச்சிருவீங்களா? படிச்சவன் தானே, பிரச்சனை பண்ணா பயந்துருவேன் நினைச்சீங்களா? எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. மன்னிச்சிருங்கப்பா. சரியோ தப்போ நான் கிருஷ்ணா கிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேன். என் கழுத்துல இருக்க இந்த தாலி நானே விரும்பி ஏத்துக்கிட்ட தாலி தான். இனி கிருஷ்ணனோட தான்ப்பா என் வாழ்க்கை. உங்களால இதை ஏத்துக்க முடியாதுதான். ஆனா கல்யாணமான பொண்ணுக்கு கட்டவனோட போறதை தவிர வேற வழி இல்லப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா.
யோ என்னையா வேடிக்கை? ஏதாவது ஒண்ணா வந்து நின்னுடுவீங்களா? போங்க, போமா, போ. சொல்றல, போங்கம்மா. அக்கா, அக்கா நான் போயிட்டு வரேன்க்கா. என்ன மன்னிச்சிடுங்க. வா சௌமியா. அப்பா, 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 என்ன பண்றீங்க நீங்க? இனிமே நான் சௌமியாக்கு அப்பனும் இல்ல, அவ எனக்கு மகளும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அவ செத்துட்டா. நான் செத்தா கூட அவ இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. அப்பா, அப்பா, சிஸ்டர், சிஸ்டர் நீங்க சொன்ன மாத்திரை எல்லாமே வாங்கி கொடுங்க. டாக்டர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. ரூம்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போய் பாருங்க. எங்க இருக்காங்க? அவங்க ரூம்ல தான். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ் கமல். டாக்டர் ஐம் சிவா. நேத்து அட்மிட் ஆனாங்களே கனகா, அவங்களோட பையன். ஓ ப்ளீஸ் சிட் டவுன். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மிஸ்டர் சிவா? என்ன சொல்றீங்க டாக்டர்? எங்க அம்மாக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே. சோ நீங்க படிச்சவரு இல்லையா? உங்க அம்மா எப்பயாவது உடம்புக்கு முடியலன்னு சொல்லியிருக்காங்களா? அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு இருந்ததே இல்லை டாக்டர். ஒரு சில சமயத்துல தலை சுத்துதுன்னு சொல்லுவாங்க, மயக்க வருதுன்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் அவங்க கிட்ட ஹாஸ்பிட்டல் போலாமான்னு கேட்பேன். டக்குன்னு வேண்டான்னு சொல்லிடுவாங்க டாக்டர். அது தவிர அவங்களுக்கு ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர். வீட்ல இருக்க பெரியவங்க ஹாஸ்பிட்டல் வேண்டாம், மருந்து வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் அவங்க உடம்புக்கு ஒண்ணு இல்லைங்கிற அர்த்தம் இல்ல. அவங்க ஏன் பசங்களுக்கு வீணா தொல்லை கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். அதனால நம்ம அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ரொம்ப நல்லா இருந்தாரு, திடீர்னு நெஞ்ச பிடிச்சாரு, பட்டுன்னு செத்து போயிட்டாருன்னு ஊருக்குள்ள சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரும் அப்படியெல்லாம் திடீர்னு சாவறதில்ல. உடம்பு நீங்க சொல்ற மாதிரி தலை சுத்தல், மயக்கம், பல சிம்டம்ஸ காட்டும். அப்படியெல்லாம் அதை கேர்லெஸ்ஸா விட்டா ஒரு நாள் நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு பட்டுன்னு போற மாதிரி ஆயிடும். எங்க அம்மாக்கு என்ன டாக்டர்? உங்க அம்மாக்கு ஹை பிரஷர் இருக்கு. பிரஷர் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. ஹை பிரஷரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல டாக்டர். ஒரு மெடிக்கல் ரீதியா ஹை பிரஷர் சைடு எஃபெக்ட பத்தி நாங்க சொல்லணும்னா, மெடிக்கலா ஹை பிரஷர் இருக்கிறவங்கள நாங்க சைலண்ட் கில்லர்னு சொல்லுவோம். ரொம்ப அமைதியாவும், சும்மா தலை சுத்துற மாதிரியும், லேசா மயக்க வர மாதிரியும் இருக்கும். ஆனா சட்டுன்னு ஆளை காலி பண்ணிடும். நேத்து அந்த ஹை பிரஷர் லேசா அதே சிம்டம்ஸ் தான் உங்க அம்மாவுக்கு காமிச்சிருக்கு. உங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளாவே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. நீங்க கவனிச்சதே இல்லையா? இல்ல டாக்டர்.
அதனால தான் நான் கோவப்பட்டேன். படிக்காதவங்க கேர்லெஸ்ஸா இருக்கலாம், படிச்சவங்க நீங்க இப்படி இருக்கலாமா? உங்களுக்கு இருக்கிறது ஒரு அம்மா தானே. உங்க அம்மா தொடர்ந்து மருந்து சாப்பிடணும், டயட் கண்ட்ரோல்ல இருக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அடிக்கடி மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் மேல எதுக்குமே அப்செட் ஆகாம, எதுக்கும் டென்ஷன் ஆகாம கூலா இருக்கணும். இதெல்லாம் இந்த நோய்க்கு ரொம்ப முக்கியமான கண்டிஷன். கவனக்குறைவா இருந்தீங்கன்னா அப்புறம் வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தா நேத்து தெய்வாதீனமா ரொம்ப கரெக்டான நேரத்துல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் லேட் பண்ணிருந்தீங்கன்னா நாம இப்படி உட்கார்ந்து பேசியிருக்க முடியாது. வேலை வாழ்க்கை இது மேல காட்டுற அக்கறைய கொஞ்சம் அம்மா மேலையும் காட்டணும். பெத்த தாயை சந்தோஷமா வச்சுக்கிறத காட்டிலும் புண்ணியம் உலகத்துல வேற எதுவுமே இல்ல சிவா. இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்பா பாத்துக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. தமேந்தி, வாமா. முத மருமக வீட்டுக்கு வரா, போய் ஆரத்தி கொண்டு வா. சீக்கிரம். போ போ போ. சாதிச்சிட்டடா. வலது கால எடுத்து வச்சு உள்ள போங்க. வாடா, உள்ள கூட்டிட்டு போ. வா சௌமியா. அம்மாடி சௌமியா, ஓ அப்பாவோட சண்டை போட்டு உன்னை கூட்டிட்டு வந்ததால எங்களை சண்டைக்காரங்க நினைச்சிடாத. எப்ப இந்த ஜமீன் பையனோட தாலி உன் கழுத்துல ஏறிச்சோ அப்பத்துல இருந்தே நீ இந்த ஜமீனோட இளவரசி. இந்த வீட்டு இளவரசிய இன்னொரு வீட்டுல விட்டு வச்சிருக்க முடியாதுல்ல, அதனாலதான் சண்டை போட்டு கூட்டிட்டு வந்தோம். நீ இந்த ஜமீனோட கௌரவம். இங்க நீ கம்பீரமா இருக்கலாம். ஆமாமா, வெளியில தான் இந்த ஜமீனுடைய ஆட்சி. வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சியோட ஆட்சிதான். உனக்கு எந்த குறையும் இருக்காது, நீ சந்தோஷமா இருக்கலாம். சரிம்மா, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க, முதல்ல விளக்கேத்தி சாமி கும்பிடு, அப்புறம் உட்காந்து ஜமீன் கதையெல்லாம் பேசலாம். வாமா. வா கிருஷ்ணா, வா. உள்ள வாமா. விளக்கேத்து சௌமியா. உன் மாங்கல்யத்துக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு சாமிய வேண்டிக்குமா. என் மாங்கல்யத்துக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. என் விரதமும் பக்தியும்
கிருஷ்ணனோட உயிரை காப்பாத்தணும். கிருஷ்ணா, என்னாச்சு? இல்லம்மா, பள்ளி தலையில விழுந்து போயிருச்சுமா.